இடத்துல மனிதனை பற்றி பேசுகிறோமோ அங்கெல்லாம் கடவுளை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா மனிதனையும் கடவுளையும் பிரிச்சே பார்க்க முடியாது நம்மளால். இந்த சன்னும் இந்த பிளான்ட்டு மாதிரி கடவுள் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி மனிதனுக்காண்டி வேலை செய்கிறப்பதே அவர் மனிதனாகிறாரு. இதே மாதிரி மனிதன் தன்னுடைய எண்ணங்களாலையும் செயல்களாலையும் உயர்றப்பதே கடவுளாகிறான். இது கொஞ்சம் மொக்கையாக இருக்குல்ல. இருந்தாலும் இந்த சோசியல் மீடியாவில் இந்த ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு சீக்வன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, 3 மணிக்கு எந்திரிக்கிறவன் முனிவன், 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் அறிஞன், 6 மணிக்காவது எந்திரிக்கிறவந்தே மனிதன், 7 மணிக்கு எந்திரிச்சா அவை எருமை அப்படிங்கிற மாதிரி சீக்கிரமாக மேக்கப் ஆகணும், எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதில் இந்த மிச்சம் இருக்க ஆசலாம், அந்த ரெஸ்ட்லெஸ் காய் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா கடவுள். அந்த மிச்சம் இருக்க ஆசலாம் உறங்காமல் இருக்கிறதே கடவுள். அதை ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கும். 3 மணி 4 மணி 5 மணி 6 மணின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மிச்சம் இருக்க அந்த அரசு சொல்லாமல் இருப்பாங்க. ரெஸ்ட்லெஸ் காய் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா கடவுள்.